உங்க மனசு மிகப்பெரிய வலியால பாதிக்கப்பட்டிருக்கா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த வார்த்தைகள் நிச்சயமா உங்களை அமைதியான ஒரு மனநிலைக்கு கூட்டிட்டு போகும்னு நம்புறேன். அடுத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறதையோ உங்க கருத்துக்கு அவங்க வைக்கிற விமர்சனங்களையோ உங்களால முடிவு பண்ணவோ கண்ட்ரோல் பண்ணவோ முடியவே முடியாது. நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சரி, நேர்மையானவரா இருந்தாலும் சரி, சில மனிதர்களுக்கு உங்க முகத்தை பார்த்தாலே பிடிக்காம போகலாம். உங்க குரலை கேட்டாலே ஒரு வெறுப்பு வரலாம். உங்க கூட இருக்கிறவங்களே நீங்க சொல்றதை நம்பாம இருக்கலாம். இதெல்லாம் பத்தி யோசிச்சுக்கிட்டே நமக்குள்ள ஒரு வழியை உருவாக்குறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது புதுசும் இல்லை. ஆனா எது புதுசுன்னா, உங்க வாழ்க்கைக்கான மொத்த பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கிட்டு உங்க தோல்விகளுக்கு அடுத்தவங்க மேல பழி போடுறதை நிப்பாட்டிட்டு நேர்மையா பேசவும் நடந்துக்கவும் கத்துக்கிட்டு நல்ல மனுஷனா வாழ தொடங்குறது தான். ஒவ்வொரு நாள் இரவும் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு கேள்வியை நீங்களே கேட்டுக்கோங்க. இன்றைய நாள் முழுவதும் நான் சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேனா? உங்க உள் மனசுல இருந்து ஆமான்னு பதில் வந்தா நிஜமாவே நீங்க சூப்பரான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் எல்லாம் நம்மளால சந்தோஷப்படுத்த முடியாது. ஒருவேளை அதுதான் உங்க ஆசையா இருந்தா நீங்க ஐஸ்கிரீம் தான் விற்கணும். சரியானதை செஞ்சுட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது தானா நடக்கும். என்ன, சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும், சில பேருக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளவுதான். அது வரைக்கும் பொறுமையா நிதானமா இறைவன் கொடுத்த ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழுங்க. அவசர அவசரமா ஜெயிச்சு என்ன பண்ண போறோம்? ஆசைப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.